இங்க பாருங்க, எங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க பையர்ஸ் கிட்ட சாவியை கொடுக்க முடியாது. சார் என்ன சார் இது? ஆமாங்க, சாவியை என் அனுமதி இல்லாம நீங்க பையர்ஸ் கிட்ட கொடுக்கவும் கூடாது. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு எதையும் பண்ணவும் கூடாது. அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும். சார் இப்போ எதுக்கு சார் கோர்ட் அது இதுன்னு? பின்ன நீங்க வாங்கின லோனை கட்டாம கட்டடத்தையும் முடிச்சு பையர்ஸ் கிட்ட சாவி கொடுத்தீங்கன்னா அது சீட்டிங் இல்ல? அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? சார் ப்ளீஸ், சீட்டிங் அது இதுன்னு சொல்லாதீங்க. நாங்க ரொம்ப நேர்மையானவங்க சார். அதை நீங்க சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். வாங்கின கடனை இது வரைக்கும் கட்டல. உங்களுக்கு 2 முறை டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ப கூட நீங்க டியூவை கட்டாம இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க நேர்மையானவங்கன்னு சொல்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். 50 lakhs கொண்டு வர சொன்னீங்களே சார். மிஸ்டர் ஆதி கிட்ட கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார். மிஸ்டர் ஆதி, நீங்க ஒரு முறை கவுண்ட் பண்ணி பாத்துக்கங்க. நாட் நெசசரி. நீங்க கொடுத்துருக்கீங்க. ஐ ஹேவ் நோ டவுட்ஸ். பாஸ்கர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் வேண்டாம் ஆதி. டே பாஸ்கரா, முதல்ல கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்து சொல்லு. இப்பெல்லாம் கம்ப்யூட்டரே தப்பு பண்ணுதுடா. நாம அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கினாலும் கரெக்டா திருப்பி கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம கிட்ட வர பணமும் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்க்கணும்ல. எண்ணி பாருடா. கரெக்டா சொன்னீங்க மேடம். ரொம்ப நன்றி சார். நான் எப்பவுமே ரொம்ப கரெக்டா இருப்பேன். மனசுல பட்டதை பட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன். அதுவும் இது பேங்க் சமாச்சாரம், சரியா இருக்கணும்ல. நல்லா தொடடா. ஊர்ல நிறைய பேரு பேங்க்ல வாங்குற பணத்தை தம்பணம் நினைச்சிட்டு இருக்காங்க. டேய், கட்டெல்லாம் பத்திரமா எண்ணிக்கோடா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். மத்தவங்க மாதிரி கடனை வாங்கிட்டு நாம போடுற ஆளுங்க நாம கிடையாது. நீங்க தான் அந்த இடத்த வாங்க போறீங்களா? ஆமா சார். அவர் வைக்கிறாரு, நான் வாங்குறேன். ஊர்ல இதை கெடுக்கிறதுக்கு சில பேர் அலைஞ்சாங்க. ஆனா நடக்கல. இன்ஃபேக்ட் டீல் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உங்கள மாதிரி ஆளுங்க எதை நினைச்சாலும் கண்டிப்பா சாதிப்பீங்க. உங்களோட இந்த டீல்ல நல்ல லாபம் வர என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். டேய் பாஸ்கரா, நல்லா எண்றா. அப்படியே பழசையும் எண்ணி பாரு. அப்பதான் புதுசா வந்ததை நினைச்சு ஆட்டம் போடாம இருக்க முடியும். அப்புறம் பேசாம மரம் மாதிரி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விஷயத்துக்கு வாங்க. என்ன பண்றதா இருக்கீங்க? சார் அது இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நத்திங் டூயிங். மறுபடியும் டைம் கொடுக்கறதுக்கு இது தர்மத்துக்கு நடத்துற ட்ரஸ்ட் இல்ல, பேங்க். இங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது. நீங்க இமீடியட்டா லோனை கட்டுற வழியை பாருங்க. வணக்கம் சார். யாரா இவன்? ஷிவ்தாஸ். அந்த பொறுக்கியா? ஆஹா, நீங்க பேங்க் மேனேஜர் தானே? பிரைம் மினிஸ்டர் மாதிரி உட்காந்துருக்கீங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன மேடம், என்கிட்டயே சொல்லவே இல்லை? இல்ல மேடம், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சிவதாஸ் அங்க இருப்பான். எவ்வளவு கட்டணும் சொல்லுங்க. இந்த ஆள் என்னடான்னா ஒரு தராதரம் இல்லாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்காரு. இல்ல சிவதாஸ் சார், அதுக்கெல்லாம் இப்ப அவசியம் இல்ல. மேடம், என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. நான் அந்த சோகத்துல 2 நாள் மூழ்கி கிடந்தேன். ஓகே, அதுக்காக நீங்க என்ன மறந்துடணுமா? என்ன மேடம் இது? கிருஷ்ணன் வந்து சொல்லி இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு பணம் கட்டணும்? ஏன் சொன்னா நீங்க கட்ட போறீங்களா? இதை பாருங்க, இதெல்லாம் சப்ப மேட்ரு. உங்களுக்கு கிரிதரனை தெரியுமா? ஜிஜி குரூப்ஸ். நல்லா தெரியும், பெரிய மனுஷனாச்சே. தெரியுமா? ஏய், கிரிதரனுக்கு போட. சரிண்ணே. இப்ப தெரியும் நான் யாருன்னு. ஹலோ, யாரு? கிரி சாரா? நான் பவுனு பேசுறேன். அண்ணன் பேசணுமா? ஒரு நிமிஷம். ஹலோ ஜி, எப்படி இருக்கீங்க? எங்க இருந்தா? ஒரு இத்து போன பேங்க்ல இருந்தா பேசுறேன். ஆமா ஆமா, மேட்ரு என்னன்னா, அபின்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஆஸ் யூஷுவல் தான். லோன் பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு கொஞ்சம் கட்டிடுறேன். அது சரி, நம்ம பிரச்சனை என்னாச்சு? உன் பிரச்சனை தானே, அதெல்லாம் பின்னால பாத்துக்கலாம்யா. அட கவலைப்படாதயா, நான் பாத்துக்கிறேன்றேன்ல. ஒண்ணும் இல்லை இருக்கு மேடம். கிரி, ஒரு நிமிஷம் இந்தாங்க பேசுங்க. ஹலோ, சிவதாஸ், என்ன நான் தான் சார் பேங்க் மேனேஜர் பேசுறேன். ஓகே சார். ஆமா சார், நோ ப்ராப்ளம் சார். எந்த பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே சார், பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ. சாரே சொல்லிட்டாரு, அவரோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே மேடமோட லோன் அமௌண்ட்டை செட்டில் பண்ண சொல்லிட்டாரு. நீங்க உட்காருங்க மேடம். என்ன மேனேஜர் சார் நீங்க? என்னமோ எங்களுக்கு சமமா அவளை உட்கார சொல்றீங்க? கடன் அடைக்க முடியாத கழுத. ஏய், யாரை பார்த்து கழுதுன்றன்ற? என்னடா ரொம்ப மிரட்டற? காலி பண்ணிடுவேன். அவன் ரொம்ப மிரட்டறான். என்ன அம்மா பேசாதீங்க.
யாரை மிரட்டுறாங்க? சார் வணக்கம் சார். அன்னைக்கு கொஞ்சம் அதிகமா உங்களை போட்டு புரட்டிட்டேன். மேடம் சொன்னாங்க நீங்க கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஹஸ்பண்டா இருந்தீங்களா? நிஜமா எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா உங்களை அந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருவீங்களா மேடம்? அன்னைக்கு தெரியாம அடிச்சதுக்கு என்ன கொஞ்சம் அதிகமாகவே திட்டிட்டீங்க. அதை நான் மறந்துட்டேன். இப்ப மன்னிப்பும் கேட்டேன். ஓகே தானே? யோ மேனேஜரே, எவ்வளவு நாள் அங்க வேலை செய்யற? நான் இங்கே 15 வருஷமா மேனேஜராக இருக்கேன். 15 வருஷமா இருக்கியா? ஆனா இன்னும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. கத்துக்க, பார்த்து நடந்துக்க. மேடத்துக்கு இந்த சிவதாஸ் எப்பயும் சப்போர்ட்டா இருப்பான். எவனும் வாலாட்ட முடியாது. மீறி எவனாவது ஏதாவது ஏடா கூடமா பேசினான்னு வச்சுக்க, வெட்டிடுவேன். புரியுதா? புரியல? கட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். மேடம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த சிவதாஸை கூப்பிடுங்க. உடனே வந்து நிற்பேன். வரேன் மேடம். போடா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நான் வரேன் சார். வாங்க தொல்காப்பியம். போறா பாரு மேனா மினிக்கி பொறுக்கி பயலோட சகவாசம். கால் அப்படியே உடைச்சு அடுப்புல வைக்கணும். ஏமா அண்ணன் தான் கை நிறைய பணம் கொண்டு வந்திருக்கல, அப்புறம் ஏன் புலம்பிட்டே இருக்க? ஏய் நீ சும்மா ரெடி. பேங்க்ல அந்த அபி வந்து ஆடின ஆட்டம்லாம் என்னன்னு உனக்கு தெரியாது. அதான் நீ இப்படி பேசுற. டேய் பாத்தியாடா பாஸ்கரா, அவளுக்கு என்ன திமிரு தெனாவட்டுன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அவ இந்த ஆட்டம் ஆடுவான்னு. எல்லாம் ஒரு டைம் தாம்மா. கருமம் கருமம். நல்ல தடிதடியா ஆம்பளை பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஏண்டா குடும்ப பொம்பளை பண்ற விஷயம் ஆடாது. ச்சே. அம்மா அவளெல்லாம் குடும்ப பொம்பளை நீ தான் சொல்லிட்டு இருக்க. டேய் பாஸ்கரா, பேங்க்ல கவனிச்சியாடா அந்த அக்கிரமத்தை? என்னடா அது, ரவுடி பைய ஒருத்த லட்சமா காசு கொடுக்கறான். ஏன் கொடுப்பான்? காரணம் இல்லாமையா கொடுப்பான்? அசிங்கமா இருக்குப்பா. சே என்ன பொம்பளையோ அவன். அலமேலு, ஏன் உன் புத்தி இப்படி போகுது? எதுக்கு இப்படி அசிங்கமா யோசிக்கிற? அபி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அட போயா, எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதே உனக்கு வேலையா போச்சு. சும்மா ஏதாவது பேசிட்டு. அம்மா நீ எவ்வளவு சொன்னாலும் அவர் என்ன நிறுத்தவா போறாரு? விடுமா. அப்பா நீங்க பேசாம இருங்க. அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து சாரி கேட்டுட்டு பேசிட்டு போனா. நானும் மனசு மாறிட்டான்னு ஏமாந்துட்டேன். ஆனா இன்னைக்கு பேங்க்ல அந்த தடிப்பு என்ன கூட்டிட்டு வரா. அவனோட கூத்தடிக்கிறா. அவ மாற மாட்டாப்பா, அவ மாற மாட்டா. டேய் பாஸ்கரா, அந்த ரவுடி பையன் தாடா காசை அள்ளி அள்ளி இவளுக்கு கொடுக்கறான். ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு ரவுடி பயலுக்கு இவ பக்கத்துல என்ன வேலை? இன்னைக்கு என்னன்னா அவன் எதிரில மன்னிப்பு கேட்கறான். அவ பெரிய ஆளு ப்ரூவ் பண்ண பாக்குறான். அவ எல்லாம் பெரிய ஆளா போக சொல்லுடா அவள. இவெல்லாம் எப்படி பெரிய ஆளான்னு எனக்கு தெரியாதாக்கோ. பொம்பளை, அதுவும் வெள்ளத்தோல், ரொம்ப அழகா இருக்கா. அதான் வலிய வந்து அவன் உதவி பண்ணிட்டு இருக்கான். மத்தபடி உன் பொண்டாட்டி என்ன பெரிய அறிவாளியாக்கும். இன்னைக்கெல்லாம் ரூமை பிடிச்சு போர்டை மாட்டிட்டு உட்காந்தா நான் கூட பெரிய தொழிலதிபர் தான். ஏண்டி உன் புத்தியும் நேரா போகாதா? ஏன் எல்லாராலையும் அந்த பொண்ணு முன்னேறதை ஏத்துக்க முடியல? நீங்க என்ன புலம்பினாலும் அபியோட முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. பேசாம இருங்கப்பா. அவளோட பெரிய அளவுக்கு நான் முன்னேற போறேன். நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க. வெரி குட்ரா. யாரா வேண்டான்னு சொல்றா? கிண்டலா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க என் பிசினஸ் கன்சல்டன்ட்ஸ் கம் இன்வெஸ்டர்ஸ். அவங்க கைடன்ஸ்ல ஒரு வருஷத்துல எவ்வளவு முன்னேற்றம் பார்க்க போறீங்கறத பாருங்க. டேய் ஏன்டா இப்ப அவங்கள வர சொன்ன? நான் வேற மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை வர சொல்லிருக்கேனே. உன்னை யாரும் அவங்கள இப்ப வர சொல்ல சொன்னது? டேய் அதான் அந்த 50 லட்சம் ரூபா வந்திருக்குல்ல, அதுல மாப்பிள்ளை கொடுக்க வேண்டிய 25 லட்சம் ரூபா கொடுத்துட்டா சீக்கிரமாவே வித்யா கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல. அம்மா எனக்கு வந்தது வெறும் அட்வான்ஸ் பணம். அதை வச்சு நீ ஒரு கணக்கு போட்டியா? 30 லட்சம் ரூபா நான் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்தாகணும். 10 லட்சம் ரூபா அந்த சேட்டுகளுக்கு திருப்பி கொடுக்கணும். இல்லைன்னா அனாவசியமா வட்டி ஏறிக்கிட்டே போகும். அந்த சேட்டு வேற இப்ப இங்க வந்துருவான். ஐயோ டே பாஸ்கரா, உன் தங்கச்சி வாழ்க்கடா. நான் வேற அவங்கள வர சொல்லிட்டேன். இப்ப போய் இல்லைன்னு சொன்னா ரொம்ப அசிங்கம்டா. இந்த சம்பந்தம் கைவிட்டு போயிடும்டா. உன் கூட பெரிய ஹிம்சையா போச்சுமா. என்கிட்ட கேட்காம நீ ஏன் இந்த மாதிரி முடிவு பண்ற?
சரி, ஒரு செட்டு கிட்ட நான் 10 லட்ச ரூபா கொடுத்துறேன். இன்னொரு 10 லட்ச ரூபா உங்ககிட்ட கொடுத்துறேன். ஏப்பா தர்றது தர மொத்தமா அந்த 25 லட்சத்தையும் கொடுத்துட கூடாதா? அம்மா, ரொம்ப பேசினா அந்த 10 லட்சமும் கொடுக்க மாட்டேன். ஐயோ வேணாம் சாமி. அவங்களுக்கு என்னமா அவசரம்? நல்ல வித்து முழு பணமும் வரட்டும், அப்புறம் எல்லாம் செட்டில் பண்ணிக்கலாம். இல்லடா அதுக்கு இதை பாரு, சொல்லல நான். ரொம்ப பேசின மாப்பிளையே மாத்திடுவேன். ஞாபகம் வச்சுக்க. ஐயோ வேணாம் சாமி, இந்த 10 லட்ச ரூபாவை கொடுப்பா, நான் அதை அவங்க கிட்ட கொடுத்துடுறேன். ஹலோ மிஸ்டர் பாஸ்கர். யா, வாங்க வாங்க சார். ஹவ் யூ? ஃபைன் சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உட்காருங்க. ஹலோ பாஸ்கர். அடடா, நீங்களும் வந்துட்டீங்களா? நீங்க தானே வர சொன்னீங்க. ஆமால, உங்களுக்கான பணம் இங்க ரெடியா இருக்கு. இந்தாங்க. இதோ பாருங்க, கஷ்டம்னு வரும்போது நம்ம கிட்ட வாங்க, நான் பணம் கொடுக்குறேன். இல்ல சிட்டு, அடிக்கடி டாக்டர் கிட்டயும் வட்டிக்காரன் கிட்டயும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த நிலைமை வர வேண்டாம். 10 லட்ச ரூபா பணம் இருக்கு, எண்ணிக்கங்க. சரி, அப்போ நான் வரேன். சரி, அப்புறம் சொல்லுங்க. செக்யூரிட்டி சீப்பா பிடிச்சு போட்டு அதை லாபகரமா மாத்துறது நமக்கு கைவந்த கலை. தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட். ஒரு செக்யூரிட்டி எடுத்து லாபகரமா மாத்துறது சிரமம் கிடையாதா? அதுதான் சாமர்த்தியம். சங்கர், அதை காட்டுங்க. இதெல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்த ஆர்டர்ஸ். இது பிரான்ஸ்ல இருந்து வந்தது. இதோட மதிப்பு 1 கோடி ரூபாய். இது கனடால இருந்து வந்தது. 86 லட்சம் ரூபாய் இதோட மதிப்பு. இது ரெண்டும் ஜெர்மன்ல இருந்து வந்தது. இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு கரெக்டா பண்ணிட்டோம்னா செக்யூரிட்டி லாபகரமான யூனிட்டா மாத்திடலாம். நம்மளோட மூவ் ரொம்ப கரெக்ட் மிஸ்டர் பாஸ்கர். எல்லாரும் யூனிட் ஆரம்பிச்சுட்டு ஆர்டர் தேடி அலைவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை, ஆர்டரை கையிலேயே வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் இதோட மதிப்பு. இதை மட்டும் நம்ம சரியா பண்ணிட்டோம்னா நம்மளோட லாபம் 1 கோடி ரூபாய். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? 100% ஷூர். மிஸ்டர் பாஸ்கர், நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு, அதனால உங்களுக்கு இத பத்தி தெரிய நியாயம் இல்ல. இந்த YM இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்கள நாங்க தான் ப்ரோமோட் பண்ணி விட்டோம். இப்ப பாருங்க, இன்னைக்கு அவங்க மோட்டார் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1 இருக்காங்க. Is it? இதுல என்ன ஆச்சரியம்? அதே மாதிரி PS ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நாங்க தான் கை தூக்கி விட்டோம். இப்ப பாருங்க, மாவுல இருந்து பருப்பு வரைக்கும் எங்கேயோ போயிட்டாங்க. எங்க பாலிசி அதான் பாஸ்கர். நம்பி வந்தவங்களை கை தூக்கி விடுறதே எங்க டியூட்டி. ஏணி மாதிரி. உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ஆஃபர் பிரமாதமான ஆஃபர். லெதர் பிசினஸ் இருக்கு, ஜாக்பாட் மாதிரி எங்கேயோ தூக்கி கொண்டு விட்டு உங்களை. ஆமா பாஸ்கர், சங்கர் சொல்ற மாதிரி இன்னும் 1-2 வருஷத்துல நீங்க போக போற இடமே வேற. உங்க பேச்சு கேட்குறப்ப எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு சார். தட்ஸ் தி ஸ்பிரிட். இந்தாங்க, இதுல 30 லட்ச ரூபா பணம் இருக்கு. இந்தாங்க. என்ன பாஸ்கர், 50 லட்ச ரூபா தரேன்னு சொன்னீங்க, 30 lakhs தான் இருக்கு. இல்ல, லேண்ட் அட்வான்ஸ் வந்த பணம், மீதி செலவுலாம் இருந்துச்சு. அடுத்த வாரம் ஃபுல் செட்டில்மெண்ட் நான் பண்ணிடுறேன். இட்ஸ் ஓகே, இதை நாங்க அட்வான்ஸா வச்சுக்கிறோம். சார், இதுல நம்ம டீலிங்ஸ் காப்பிலாம் இருக்கு, இதுல சைன் பண்ணிடுங்க. $30 lakhsக்கு ரெசிப்ட் தரேன். இந்தாங்க. தேங்க்யூ. அடுத்த வாரத்தில் நான் மீதி அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டேன். ஓகே பாஸ்கர். அப்போ நாங்க வரோம். தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ சார். ஓகே பாஸ்கர். சரி சார். டேய் பாஸ்கரா, டேய் நம்ம வித்யாவோட மாமனார் மாமியாரை வர சொல்லுவோம். அவங்க கிட்ட மிச்ச 10 லட்ச ரூபா கொடுத்துருவோம். எப்போ வேணா வர சொல்லு. 10 லட்ச ரூபா பீரோல தான் இருக்கு, எடுத்து கொடுத்துரு. சந்தோஷம்டா. 10 லட்சம் ரூபாய் கரெக்டா இருக்கும்ல? சந்தேகமா? உன் தகுதிக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகண்டி. ஏய், சொந்த தங்கச்சிக்கு தானே கொடுக்குற, அதை வேற என் சொல்லி காட்டுறேன். வரவு செலவுல கரெக்டா இருக்கணும். தங்கச்சிக்கு செஞ்சாலும் சரி, தகப்பனுக்கு செஞ்சாலும் சரி, அதான் என்னோட பாலிசி. கொடுத்த காசுக்கு வாய மூட்டு நன்றி கடனும் இருக்க பாரு. உள்ள போ. அவனே பேசுவான், இவ வேற. எப்படி பாத்தீங்களா என்னோட டீலிங்க? என்ன சொன்னீங்க? அபி பெருசா கிழுப்பா முன்னேறுவான்னு. யார் முன்னேற போறாங்கிறத பாத்தீங்கல்ல? டேய், வாழ்க்கையில ஒருத்தர் தான் முன்னேறணும்னு எதுவும் சட்டம் இல்லடா. ஏன்டா வீணா குழப்பிக்கிற? நீ முன்னேறினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ரொம்ப பெருமைப்படுவேன்.
நான் முன்னேற போறதுங்கிறது உறுதி. அதை விடுங்க. இன்னைக்கு அபியோட பில்டிங் கேஸ்ல கோர்ட்ல தீர்ப்பு ஆதிக்கு சாதகமா வந்துச்சுன்னா அபியோட எல்லாமே போய் நடு ரோட்ல பிச்சைக்காரியா வந்து நிப்பா. அப்ப நீங்க சொன்னது ரொம்ப பொருத்தமா இருக்கும். முன்னேறுவா, முன்னுக்கு வருவா, பிச்சைக்காரி. அவன் நடுத்தருவுக்கு வரமாட்டானா? நம்பிக்கை இருக்கு. நாராயணா, பாஸ், என்ன பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? I'm worried, கிரி. இன்னைக்கு தீர்ப்பு, வரப்போற தீர்ப்பு நமக்கு பாசிட்டிவா இருக்கணும். மனசு பூரா அந்த டென்ஷன்ல தான் இருக்கேன். பாஸ், நீங்க இதுக்கெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பா தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் இருக்கும். நிஜமாவா? அது எப்படி உன்னால அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? பாஸ், இந்த கேஸ்ல பல விஷயங்கள் நமக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. பையர் நரசிம்மனோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர. எதை சொல்ற? சாயில் டெஸ்டோட ரிசல்ட். அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி எல்லாமே நம்ம சைடில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும். அது எப்படி கிரி? கீழ்கோர்ட்ல அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. அதுவும் இல்லாம கிரி, ஹைகோர்ட் ஸ்டே கூட அவங்க வெக்கேட் பண்ணி காமிச்சிட்டாங்களே. அப்படி இல்லை பாஸ். கீழ் கோர்ட்ல தீர்ப்பு வந்ததுனால எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. அப்புறம் எதுக்கு பாஸ் ஹை கோர்ட், மேல் கோர்ட், அப்பீல்னு? என்ன கிரி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு காத்து கொடுக்குறியா? பாஸ், கோவப்படாதீங்க. நான் அதுக்கு சொல்ல வரல. குழப்பமா இருந்தீங்க, அதான் சொன்னேன். சாயில் டெஸ்ட்டை மட்டும் வச்சு நமக்கு எதிராக எதுவும் வந்துடாது. நமக்கு சாதகமா நிறைய விஷயங்கள் இருக்கு. மற்றதை விடுங்க, நம்ம சுஜாதா மேடம் இருக்காங்களே, பின்னி எடுத்துட மாட்டாங்க. சுஜாதா, என்னாச்சு? ஏய், என்னாச்சு சுஜாதா? What happened? Tell me. What is the result, Sujata? Tell me. I'm sorry, ஆதி. அபிக்கு சாதகமா கேஸ் முடிஞ்சிருச்சு.